அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிறது சுக்கிரன் பெயர்ச்சியின் காரணமாக தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க பெறப்போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு விளக்கத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். ஜோதிட சாஸ்திரத்தை பார்த்திங்க அப்படின்னா சுக்கிர பகவானுக்கு அப்படின்னு ஒரு தனி முக்கியமான ஒரு இடம் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அதிலும் குரு பகவான் அப்படின்னு சொன்னால் அனைத்து கடவுள்களுக்கும் அதிபதியாக விளங்குபவர். அதே மாதிரி சுக்கிர பகவான் அப்படின்னு சொன்னால் பேய்களின் அதிபதியாக விளங்குபவர். சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் அன்பு, பொருள்சார் வசதிகள், ஆடம்பரம், இன்பம், மகிமை ஆகியவற்றின் காரணியாகவும் அவர் விளங்குகிறார். தற்போது ஜூலை மாதத்தில் ஒரு முக்கிய கிரக பெயர்ச்சியாக சுக்கிர பகவானின் பெயர்ச்சியும் அமைய பெறப்போகிறது. இந்த பெயர்ச்சியானது சில ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் மிக பயனுள்ளதாகவும் தொழில் வாழ்க்கையில் ஏற்றம் நிறைந்ததாகவும் இருக்கும். சுக்கிர பகவான் ஜூலை 7:4:15 கடக ராசிக்குள்ள நுழைகிறார். இந்த பெயர்ச்சியால் தொழிலில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற அதிர்ஷ்டத்தை பெற்று வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நகரப்போவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சுக்கிர பெயர்ச்சியின் காரணமாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப்போகிறது, அவர்களுக்கு இது சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தனுசு ராசி அன்பர்களே, இந்த சுக்கிரன் பெயர்ச்சியானது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறப்பான காலகட்டமாக அமைய பெறப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு இருக்கும். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் அதை எளிதில் சமாளித்து விடுவீங்க. உடல் ஆரோக்கியம் சீராகவே இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. திருமணம் தொடர்பான சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்குரிய வாய்ப்பும் இருக்குங்க. உறவினர்களிடம் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பக்குவமா நடந்து கொள்ளுங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் சாதகமான சூழ்நிலையே நிலவுதுங்க. புதிதாக வேலைக்கு முயற்சி செய்கிறத இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி இருக்கக்கூடிய வேலையில் புதிய பொறுப்புகளும் சலுகைகளும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கு. தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்க பெறலாம். தொழில் ரீதியாக சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்க பெறும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல விஷயங்கள்ல ஏற்ற இறக்கம் நிறைந்ததாகவே இருக்க பெறும். பொருளாதாரம், நிதி நிலைமை அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்க எதிர்பாராத பணவரவு ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு அதிகரித்து காணப்படலாம். அதே சமயம் செலவுகளும் அதிகரிக்க செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும். வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அதிகமாகவே இருக்குங்க. அதை திறம்பட செய்து முடிப்பதன் மூலமா சலுகைகள் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாக பெறலாம். தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்க கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாக பெறலாம். அதே சமயம் தொழிலை விரிவுபடுத்துவதற்குரிய வாய்ப்புகளும் தேடி வரும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து செயலாற்ற வேண்டியது முக்கியமான ஒன்று. நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கு. உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்டு நீங்கள் பெறலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும். குடும்பம் தொடர்பாக எந்த ஒரு முடிவை எடுப்பதாக இருந்தாலும் உடன் இருப்பவர்களுடன் ஆலோசித்து எடுப்பது நன்மையை தரும். அதே மாதிரி வேலை சுமை சற்று அதிகமாக இருந்தாலும் கூட எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல உங்களுக்கு சிரமங்கள் எதுவுமே இருக்காது. தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்காது அப்படின்னாலும் கூட பெரிய அளவில் நஷ்டம் எதுவும் ஏற்படாது.
அதே மாதிரி இந்த காலத்தில் கொஞ்சம் புத்திசாலித்தனத்துடன் செயலாற்றுவீங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஓரளவிற்கு மகிழ்ச்சிகரமான காலமாகவும் திகழப்பெறலாம். அதே மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்பட்டு உடனே சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்க செய்யும். அதே மாதிரி விலகிச் சென்ற உறவுகள் வந்து மீண்டும் ஒன்றாக இணைவாங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக தடைபட்டு இருந்த பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை நடைபெறுவதற்குரிய வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே இருக்குங்க. புதிதாக வேலைக்கு முயற்சி செய்கிறவங்க நல்ல செய்திகளை பெறுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி லாபம் இந்த காலகட்டத்தில் ரெட்டிப்பாகும். தொழில் ரீதியாக மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அனைத்து விஷயத்திலையுமே எச்சரிக்கையாகவும் செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. ஒரு திருப்திகரமான ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் பெருமளவில் அமைய பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய பலதரப்பட்ட முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அனைத்து விஷயத்திலையுமே கை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் விடுபட்டிருந்த பல விஷயங்கள் உங்களுடைய கைக்கு வந்து சேருவதற்கு வாய்ப்புகளும் சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலம் அப்படின்னு வரும்பொழுது இந்த சுக்கிர பகவானினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா மகிமைகள் நிறைந்ததாக ஆடம்பரம் பொருள் சார்ந்த ஒரு விஷயங்களை உங்களுக்கு வந்து அதிக அளவில் கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் மந்தமான நிலை இருக்கிறது அப்படின்னா அந்த வாழ்க்கை வந்து கொஞ்சம் வேகம் பிடிக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஆடம்பரமான பல பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. வீடாகட்டும், கட்டிடமாகட்டும், இல்லை சொத்துக்களாகட்டும், மனையாகட்டும், இப்படி சில ஆடம்பரமான விஷயங்களை வாங்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை, பொன் பொருள் சேர்க்கை, பணச்சேர்க்கை, இவை மாதிரியான ஆடம்பரமான சில விஷயங்கள் பெண்களுக்கு அதிக அளவில் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் இந்த வாழ்க்கையில் ஒரு மகிமை நிறைந்து காணப்படுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆடம்பரமான பொருட்கள் சேர்வதுடன் குடும்பத்திலையும் ஒரு சந்தோஷம் நிலைத்திருக்குங்க. என்னதான் ஒரு பணி இடத்துல உங்களுக்கு வந்து பணிச்சுமை அதிகமாக இருந்தாலும் சில பிரச்சனைகள் உங்களுக்கு எழுந்தாலும் கூட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள்லையோ இல்லை பதவி உயர்வு, சம்பள உயர்வுலையோ எந்தவித தடையும் ஏற்படாது. அதே மாதிரி தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், அதில் ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன இடையூறுகள், தாமதங்கள் ஏற்பட்டாலும் அதில் வரக்கூடிய முன்னேற்றத்திற்கும் லாபத்திற்கும் எந்தவித குறைவும் ஏற்படாது அப்படின்னு நான் சொல்லணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த காலம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காலமாக அமையப்பெற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணத்திலையும் நீங்கள் வாடகை இடத்துல இருந்து சொந்த இடத்திற்கு மாற்றுவதற்குரிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு உருவாக செய்யுங்க. அதே மாதிரி பெரும்பாலும் ஒரு சந்தோஷமான நிலை காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். எதிர்பார்த்ததை விட அதிக அளவு பணவரவு உண்டாக பெறலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க பாருங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது பல நன்மைகளை உங்களுக்கு தரும். மூன்றாவது நபரால் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்கலாம். வேலையில் கவனம் செலுத்தி செயலாற்றினால் பிரச்சனைகளில் இருந்து தப்பித்து கொள்ளலாம். தொழிலை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பிற்கு ஏற்ற லாபமே உங்களுக்கு கிடைக்கவும் பெறும். அதே மாதிரி உடன் பணி புரிபவர்களுடன் அனுசரித்து செல்வதன் மூலமாக நன்மைகள் உண்டாக பெறலாம். ஒரு சிறப்பான காலகட்டம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த சுக்கிர பகவானினுடைய பெயர்ச்சி காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். அவருடைய இந்த பெயர்ச்சியானது உங்களுக்கு பல வகைகள்லையும் நன்மைகளையும் ஆதாயங்களையும் உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய வகையில் இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிர பகவானினுடைய பெயர்ச்சி உங்களுக்கு நன்மைகளையும் அனுகூலங்களையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அது உங்களுடைய தொழிலாகட்டும், வியாபாரம், பணியிடம், குடும்பம், ஆடம்பரம், இந்த மாதிரி
மாதிரி அனைத்து விஷயத்துலையுமே உங்களுடைய விருப்பங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்பட்டாலும் கூட உங்களுடைய விருப்பங்கள் நீங்கள் நினைத்தது இவை அனைத்துமே சரியாக உங்களுக்கு உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு நடந்து முடிய அதிக அளவில் வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம்.